ஜிடிபியில் நமக்கு மேலே ஒரே ஒரு மாநிலம் இருக்கிறது, மகாராஷ்டிரா, மராட்டிய மாநிலம். அது முதலிடத்தில் இருக்கிறது. தமிழ்நாடு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது. தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம் என்று பார்த்தோமானால் தெலுங்கானா முதலிடத்தில் இருக்கிறது, கர்நாடகா இரண்டாவது இடத்தில் இருக்கிறது, நாம் மூன்றாவது இடத்தில் இருக்கிறோம். மற்ற தென் மாநிலங்களுடன் ஆந்திராவும் கேரளா நமக்கு பின்னாலே இருக்கிறார்கள். ஆனால் நம்மோடு ஒப்பிடவே முடியாத அளவுக்கு பல மாநிலங்கள் இருக்கின்றன. நமக்கு தனிநபர் வருமானம் 3 லட்சத்து சொச்சம். இந்த எல்லாம் தென் மாநிலங்கள். பீகாரிலே அது 60,000, உத்தரப்பிரதேசில் 90,000. நாம் போய் அவர்களோட போட்டி போட முடியும்? இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களோடு நாம் போட்டி போடாமல் நாம் போய் பீகார், யூபியோட போட்டி போட முடியும்? உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நாம் உலகத்தில் மொத்த உற்பத்தியை பார்க்கும்போது 5வது இடத்துல இருக்கிறோம். டோட்டல் ஜிடிபி என்று ஆங்கிலத்தில் சொல்வார். மொத்த உற்பத்தி 5வது இடம் உலகத்தில் நமக்கு. அமெரிக்கா முதலிடம், சீனா 2ஆம் இடம், ஜெர்மனி 3ஆம் இடம், ஜப்பான் 4ஆம் இடம், நம்ம 5வது இடத்துல இருக்கிறோம். அது இன்னொன்றையே ராஜாஜி சொன்னார், இஃப் இங்கிலீஷ் இஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் டு ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள், ஹிந்தி இஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ் டு நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் பீப்புள் என்று குறிப்பிட்டார். ஆங்கிலம் அந்நிய மொழி என்று அவர்கள் சொல்வார்களானால் இந்தியும் நமக்கு அந்நிய மொழி தான் என்று சொன்னார். இன்றைக்கும் அதை சொல்லுகிறார், ஆங்கிலம் அந்நிய மொழி என்று. ஆனால் 3-4 மாநிலங்களில் மாநில மொழியே ஆங்கிலம்தான். அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா, இந்த மாநிலங்கள் எல்லாம் ஆட்சி மொழியே அவர்களுக்கு மாநில மொழியே ஆங்கில மொழி தான். ஆகவே அவர்களெல்லாம் வெளிநாட்டில் சேர்த்து விட முடியுமா? இது தேவையே இல்லை. நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகுந்த பாராட்டத்தக்கது. இதற்கு அடுத்த கட்டமாக கல்வியை ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் இலவச கல்வியை, உயர்கல்வியை அளிப்போம் என்று சொல்லுகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நான் அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். ஆனாலும் நம்முடைய முதல்வரின் பிறந்தநாள் விழா என்பதனால நான் முதல்வருக்கு ஒப்புக்கொண்டேன். அது மட்டுமல்ல, நான் 1958ஆம் ஆண்டு அன்றைய குளித்தலை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர் அவர்களை அவருடைய வீட்டிலே போய் பார்த்தேன். என்னை அழைத்து கொண்டு போனவர் என்னுடைய நண்பர் முரசொலி செல்வம் அவர்கள். அவர் எனக்கு 1 வருஷம் பின்னால் படித்தவர். லயோலா கல்லூரி மாணவர்களாக நாங்கள் போய் கலைஞரை பார்த்தோம். அவர் முதல் இதுவரை 67 ஆண்டு காலமாக நம்முடைய தளபதி அவருடைய வளர்ச்சியை பார்த்து நான் பெருமையோடு பார்த்து கொண்டிருக்கிறேன். அவர் மாணவராக இருந்து, மாணவர் அணியிலே இருந்து, இளைஞர் அணியிலே இருந்து, சென்னை மேயராக வந்து, அமைச்சராக வந்து, துணை முதல்வராக வந்து, இன்றைக்கு முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறவரை இந்த 67 ஆண்டுகளாக அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குடும்பத்தோடு எனக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டு. அவர் எப்படி பணியாற்றுகிறார் என்பதை இந்தியா டுடே பத்திரிகை 2021 ஒரு சர்வே நடத்தியது. நீங்கள் எத்தனை பேர் அதை பார்த்தீர்களோ தெரியாது. அந்த சர்வேயில் இந்தியாவில் இருக்கிற 28 முதலமைச்சர்களையும் சொல்லி அவர்களிடத்தில் ஒரு வாக்கெடுப்பை நடத்தி யார் பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் என்று ஒரு சர்வே நடந்து அதில் நம்முடைய ஸ்டாலின் அவர்களால், தளபதி அவர்கள்தான் முறையாக முதலிடத்தை பெற்றார்கள் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆக அப்படிப்பட்ட ஒருவர் தான் நமக்கு முதல்வராக இருக்கிறார். கட்சிக்கு அப்பாற்பட்டு அவரை பாராட்டுவதா இல்லையா என்பதை பற்றி கூட நான் யோசித்தேன். பொதுவாகவே அமைச்சராக, முதலமைச்சராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, சட்டமன்ற உறுப்பினராக வருபவர்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர்கள் எல்லோருக்கும் பொதுவானவர்களாக ஆகி வருகிறார். காரணம், வேறு எதிர்கட்சிக்கென்று ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ அமைச்சரோ இருக்க முடியாது. ஓட்டு போட்டவர்கள், போடாதவர்கள், இவரை எதிர்த்து பேசியவர்கள், அவர்களுக்கு இவர்தான் அமைச்சர், இவர்தான் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர். அதை ஒரு முழுமையான
மக்களாட்சியாக மாற்றுவதற்கு அப்படிப்பட்ட எண்ணம் தேவை. அறிஞர் அண்ணா அவர்கள்தான் முதலாக அரசியல் நாகரிகம் என்ற சொற்றொடரை தமிழுக்கு தந்தவரே பேரறிஞர் அண்ணா தான். அப்படிப்பட்ட அரசியல் நாகரிகத்தில் இந்தியாவிலே முதலிடத்தை தமிழ்நாடு பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதல்வர்கள் செய்து காட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். காரணம், மக்களாட்சி இரண்டு விதமாக பிரிப்பார். டெமோக்ரஸி, ஃபுல் டெமோக்ரஸி, ஃபிளாட் டெமோக்ரஸி, FLAW, குறையுள்ள அல்லது அரைகுறை மக்களாட்சி என்று சொல்லலாம். முழு மக்களாட்சியில 25 நாடுகள் இருக்கின்றன உலகத்தில். இந்த அரைகுறை மக்களாட்சி ஃபிளாட் டெமோக்ரஸியில ஒரு 50 நாடுகள் இருக்கின்றன. நாம் இரண்டாவது பட்டியலே தான் இந்தியா இருக்கிறது, ஃபிளாட் டெமோக்ரஸி. அதற்கு பல்வேறு காரணங்கள், அதுக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆனாலும் அவைகளிலிருந்து விடுபட்டு நாம் மேலே முழு மக்களாட்சியாக வருவதற்கு எல்லா அரசியல் கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும். ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, தோழமை கட்சி என்று பாராமல் அத்தனை பேரும் ஒத்துழைத்தால் நாம் முழு மக்களாட்சியாக மாற முடியும். மக்களுக்கான ஆட்சியாக இருக்க வேண்டும். பொதுவாக அரசியல் கட்சிகளில் பல இடங்களில் மக்களை பின்னாலே தள்ளிவிட்டு கட்சிக்காரர்களை முதலிடத்தில் வைப்பார். ஆனால் அப்படி வளர்ந்த மக்களாட்சியில் அது இருக்காது. அதில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி என்று எதுவும் பார்க்க மாட்டார்கள். மக்களுக்கு எது தேவையோ அதை செய்து முடிப்பார்கள். அப்படிப்பட்ட ஆட்சிகள் இன்றைக்கும் பல இடங்களில் இருக்கின்றன. நார்டிக் கண்ட்ரீஸ் என்று சொல்வார். நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், பின்லாந்து போன்ற நாடுகள் தான் முழு மக்களாட்சியாக முதலிடத்தில் இருப்பார். முதல் 10 இடங்களில் இருப்பவர்கள் அவர்கள்தான். அவர்கள் அதிலேயே முதலிடத்தில் இருக்கிறார்கள். பொருளாதார ரீதியாக முதலிடத்தில் இருக்கிறார்கள். கல்வியிலேயும் முதலிடத்தில் இருக்கிறார்கள். அதைத்தான் நாம் பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்மை அவர்கள் மாதிரி ஆக்கிவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார். நீங்க எல்லாத்தையும் தாய்மொழியில படிங்கன்னு சொல்லி தாய்மொழி மேல இருக்கிற பற்றால் அல்ல, ஆங்கிலத்தை வைத்து இந்தியை விடமாட்டேன் என்கிறார்கள். ஆங்கிலத்தை எடுத்து விட்டால் இந்தி தானாக உள்ளே வந்துவிடும் என்று நினைக்கிறார். அன்றைக்கே இதை அறிஞர் அண்ணா அவர்களுக்கு ராஜாஜி சொன்னார். ராஜாஜி அண்ணாவிடத்தில் பேசும்போது, நீங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழை வைத்து இந்தியை தடுக்க முடியாது, ஆங்கிலத்தை வைத்துத்தான் இந்தியை தடுக்க முடியும் என்று சொன்னார். இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களோடு நாம் போட்டி போடாமல் நாம் போய் பீகார், யூபியோட போட்டி போட முடியும்? உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். நாம் உலகத்தில் மொத்த உற்பத்தியை பார்க்கும்போது 5வது இடத்துல இருக்கிறோம். டோட்டல் GDP என்று ஆங்கிலத்தில் சொல்வார். மொத்த உற்பத்தி 5வது இடம் உலகத்தில் நமக்கு. அமெரிக்கா முதலிடம், சீனா 2ஆம் இடம், ஜெர்மனி 3ஆம் இடம், ஜப்பான் 4ஆம் இடம், நம்ம 5வது இடத்துல இருக்கிறோம். ஆனால் தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம், அதையும் வைத்துத்தான் ஒரு நாடு வளர்ந்திருக்கிறதா இல்லையா என்று கண்டுபிடிக்க வேண்டும். அந்த பெர் கேபிட்டா இன்கம்ல நமக்கு என்ன ரேங்க் என்றால் 141. மொத்த வருமானத்தில் 5வது இடத்துல இருக்கிறோம் என்று மகிழ்ச்சி. ஆனால் தனிநபர் வருமானத்தில் 141வது இடத்துல இருக்கிறோம். நம்முடைய தனிநபர் வருமானம் $2,700. இது வளர்ந்த நாடுகள் எல்லாம் $30,000 $40,000 இருக்கும். நம்மோடு போட்டி போடுகிற சீன நாடே இப்போ 13,000-14,000 போய்விட்டார்கள். நாம் தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கின்ற யாரோடு போட்டி போட வேண்டும் என்று பார்த்தோமானால், GDPயில நமக்கு மேலே ஒரே ஒரு மாநிலம் இருக்கிறது, மகாராஷ்டிரா, மராட்டிய மாநிலம். அது முதலிடத்தில் இருக்கிறது. தமிழ்நாடு 2ஆம் இடத்தில் இருக்கிறது. தனிநபர் வருமானம், பெர் கேபிட்டா இன்கம் என்று பார்த்தோமானால், தெலுங்கானா முதலிடத்தில் இருக்கிறது. கர்நாடகா 2வது இடத்தில் இருக்கிறது. நாம் 3வது இடத்தில் இருக்கிறோம். மற்ற தென் மாநிலங்களிடம் ஆந்திராவும் கேரளா நமக்கு பின்னாலே இருக்கிறார்கள். ஆனால் நம்மோடு ஒப்பிடவே முடியாத அளவுக்கு பல மாநிலங்கள் இருக்கின்றன. நமக்கு தனிநபர் வருமானம் 3 லட்சத்து சொச்சம். இந்த எல்லாம் தென் மாநிலங்கள். பீகாரிலே அது 60,000, உத்தரப்பிரதேசில் 90,000. நாம் போய் அவர்களோட போட்டி போட முடியும்? நம்மை அவர்கள் மாதிரி ஆக்கிவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருக்கிறார். நீங்க எல்லாத்தையும்
தாய்மொழியில படிங்கன்னு சொல்லி தாய்மொழி மேல இருக்கிற பற்றால் அல்ல, ஆங்கிலத்தை வைத்து இந்தியை விடமாட்டேன் என்கிறார்கள். ஆங்கிலத்தை எடுத்து விட்டால் இந்தி தானாக உள்ளே வந்துவிடும் என்று நினைக்கிறார். அன்றைக்கே இதை அறிஞர் அண்ணா அவர்களுக்கு ராஜாஜி சொன்னார். ராஜாஜி அண்ணாவிடத்தில் பேசும்போது, நீங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் தமிழை வைத்து இந்தியை தடுக்க முடியாது, ஆங்கிலத்தை வைத்துத்தான் இந்தியை தடுக்க முடியும் என்று சொன்னார். அது இன்னொன்றையே ராஜாஜி சொன்னார். If English is a foreign language to Hindi speaking people, Hindi is a foreign language to non-Hindi speaking people என்று குறிப்பிட்டார். ஆங்கிலம் அந்நிய மொழி என்று அவர்கள் சொல்வார்களானால் இந்தியும் நமக்கு அந்நிய மொழிதான் என்று சொன்னார். இன்றைக்கும் அதை சொல்லுகிறார், ஆங்கிலம் அந்நிய மொழி என்று. ஆனால் 3-4 மாநிலங்களில் மாநில மொழியே ஆங்கிலம்தான். அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிசோரம், மேகாலயா, இந்த மாநிலங்கள் எல்லாம் ஆட்சி மொழியே அவர்களுக்கு மாநில மொழியே ஆங்கில மொழிதான். ஆகவே அவர்கள்லாம் வெளிநாட்டில் சேர்த்து விட முடியுமா? இது தேவையே இல்லை. இந்த மும்மொழி கொள்கையில நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் சரியான நிலையை எடுத்து, அண்ணா சொன்ன இருமொழி கொள்கைதான் நம்முடைய கொள்கையாக என்றைக்கும் இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார். நான் அப்பொழுது நாடாளுமன்றத்தில் இருந்த பொழுதுதான் இது சட்டமாக்கப்பட்டது. மும்மொழி கொள்கை இந்திரா காந்தி காலத்தில் 1968 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அப்பொழுது அவர்கள் இந்தியாவை 2ஆக பிரித்தார்கள். ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ், நான் ஹிந்தி ஸ்டேட்ஸ் என்று பிரித்து, இந்தி பேசாத மாநிலங்களில் மாநில மொழி இந்தி, ஆங்கிலம் 3ம் படிக்க வேண்டும். இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் இந்தி, ஆங்கிலம், ஏதாவது ஒரு தென்னிந்திய மொழியை படிக்க வேண்டும் என்பதுதான் அன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது. அது சட்டமாக. ஆனால் இருக்கின்ற 9 இந்தி பேசுகின்ற மாநிலங்களில் ஒன்றிலே கூட தமிழோ, தெலுங்கோ, கன்னடமோ, மலையாளமோ படித்ததில்லை, யாரும் கேட்கவும் இல்லை. இந்த இந்தி பேசாத மாநிலங்கள் தான் மும்மொழி திட்டம் என்று இருக்கிறது. ஆக இதை அவர்கள் யாரும் வற்புறுத்துவதாகவும் தெரியவில்லை. படித்து விட்டு வந்து கேட்டாலும் நியாயம் இருக்கு. நான் தமிழ் படித்து விட்டேன், நீங்கள் ஏன் இந்தியை படிக்கவில்லை என்று. அப்படி நிலைமையே இல்லை. அது 1976 அதற்கு விதிமுறைகள் வகுக்கப்பட்டன, ரூல்ஸ் வந்தது. அந்த ரூல்ஸ்லேயே போடும்போது this will apply to entire India except தமிழ்நாடு என்று போட்டிருக்கிறார்கள். 76 நமக்கு அன்றைக்கே விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சொல்லப்படுகின்ற இந்த புதிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, பாராளுமன்றத்தின் அனுமதியை பெற்றதல்ல. ரங்கராஜன் கமிட்டி என்ற ஒரு குழுவை போட்டார்கள். அந்த குழு ஒரு அறிக்கையை தயாரித்தது. அதை மாநிலங்களை அழைத்து பேசவே இல்லை. கல்வி என்பது பொது பட்டியலில் இருக்கிறது. ஒரு காலத்தில் கல்வி மாநில பட்டியலில் இருந்தது. 1976 அரசியல் சட்டம் திருத்தப்பட்டு அது மாநில பட்டியலிலிருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. ஆகவே அப்படி நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால், முடிவு செய்வதாக இருந்தால், மாநிலத்தையும் கலந்துதான் மத்திய அரசு, ஒன்றிய அரசு முடிவெடுக்க வேண்டும். அது செய்யப்படவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு குழுவாகத்தான் இந்த ரங்கராஜன் குழுடைய அறிக்கையை மத்திய அரசுடைய அமைச்சரவை ஏற்றுக்கொண்டது. பாராளுமன்றத்துக்கு வரவே இல்லை. இப்போது கூட நான் நம்முடைய ஜெகதீஷனிடத்தை கேட்டேன், அது வரவே இல்லை இன்னும் என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட ஒன்று எப்படி நாட்டுக்கு சட்டமாக முடியும்? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர்கள் இந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வருவதே இந்தியை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்ற புறக்கடை வழியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது நாட்டுக்கு பயன்படாது. இப்போது என்னுடைய விஐடியில் படித்த மாணவர்கள் 84 நாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். எல்லாம் நன்றாக இருக்கிறார். எல்லாம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் நம்முடைய தாய்மொழி முக்கியம்தான். இந்தியிலோ படிச்சுட்டு எங்கே போவாங்க? இங்கே உள்துறை அமைச்சர் பேசுகிறார், நீங்கள் இன்ஜினியரிங்க தமிழில் படிங்க, மெடிசன் தமிழில் படிங்க, சட்டம் தமிழில் படிங்கன்றது. அதை மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் விட்டு விடுவோம். அவங்க எதில் படிக்கிறாங்களோ படிக்கட்டும், வேண்டாம்னு சொல்லுங்க. நீங்கள் சண்மையில் பார்த்திருப்பீர்கள், 1,00,000 பேர் அரசு பள்ளியில் சேர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது இந்த போன 2 மாதத்தில். அதில் 80% ஆங்கிலத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆக பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதுதான் சரி என்று எனக்கு தோன்றுகிறது.
அதுதான் அவருடைய எதிர்காலத்துக்கு அமைவதாக இருக்கும். தமிழுக்கு முக்கியத்துவம் தருவோம். தமிழ் படிக்காமல் ஒருவரும் பள்ளியை விட்டு வெளியே போகக்கூடாது என்பதற்கு சட்டம் இயற்றலாம். அதை நான் முதலமைச்சர்களுக்கு தெரிவித்துக் கொள்வது, இந்த மொழி கொள்கையில உறுதியாக இருப்பதை நாட்டு மக்கள் முழுவதும் ஆதரிக்கிறார்கள். அதை யாரும் எதிர்த்து பேச முடியாது. பேசினால் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார். அது அவர்களுக்கும் தெரியும். ஆனாலும் அதற்காக கையெழுத்து வாங்குகிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் எல்லாவற்றிலும் முதலிடத்தை பெற வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதை இன்றைக்கு முழுமையாக செய்ய ஆரம்பித்திருக்கிறார் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள். அவர் அதில் வெற்றி பெற வேண்டும். விவசாயமாக இருந்தாலும் சரி, தொழில்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் வர வேண்டும். கல்வித்துறைக்கு முன்னுரிமை கொடுத்தால் நாம் எல்லாவற்றிலும் மேலே வந்துவிடுவோம். அதைத்தான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இல்லம் தேடி கல்வி, காலை சிற்றுண்டி, இப்படி பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் எல்லாமே கல்வியை ஊக்குவிப்பதற்காகத்தான் இருக்கிறது. அதை முழுவதுமாக செய்து தமிழ்நாடு மற்ற வளர்ந்த நாடுகளோடு போட்டி போடுகின்றது. இப்பொழுது ஆங்கிலத்தில் GER என்று சொல்லுகிறோம். உயர்கல்வி எவ்வளவு பேர் படித்திருக்காங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்பது 28% தான் இந்தியாவில். வளர்ந்த நாடுகள் எல்லாம் 60%லிருந்து 100% வரை இருக்கின்றன. நாம் இவர்களோடு போட்டி போட முடியாது. வளர்ந்த நாடுகளோடு தமிழ்நாடு போட்டியிட வேண்டும். நாம் இப்பொழுது கிட்டத்தட்ட 50% நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் அமெரிக்காவோடு போட்டி போட வேண்டும், 88%. ஆஸ்திரேலியாவும் தென்கொரியாவும் 100க்கு 100%. அவரோடு போட்டி போட்டு நாம் அனைவருக்கும் உயர்கல்வியை, நம்முடைய குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் பள்ளியோடு நின்று விடாமல் உயர்கல்வி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதற்கு இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மாவட்டத்தில் மட்டும், இந்த பழைய வடார்காடு மாவட்டத்தில் அந்த முயற்சியை எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். அனைவருக்கும் உயர்கல்வி அறக்கட்டளை என்ற ஒன்றை ஏற்படுத்தி அதில் யாரும் 10ஆம் வகுப்போடு 12ஆம் வகுப்போடு நின்று விடாமல் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 10,000 பேருக்கு கொடுத்திருக்கிறோம். அதில் 2/3 பங்கு மாணவிகள், பெண்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். பெண்கள் வளர்ந்தால் சமுதாயம் வளரும், நாடும் வளரும். அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லா மாவட்டத்திலும் அதை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதையும் செய்ய வேண்டும். நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகுந்த பாராட்டத்தக்கது. இதற்கு அடுத்த கட்டமாக கல்வியை ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் இலவச கல்வியை, உயர்கல்வியை அளிப்போம் என்று சொல்லுகின்ற சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். இந்த தேர்தல்களை எல்லாம் தாண்டி அவர் வெற்றி பெற வேண்டும். தமிழர்களுக்கு அவர் நிரந்தர தலைவராக வர வேண்டும். கலைஞரை போல, அண்ணாவை போல அவரும் வர வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.